நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாய் உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு முன்பாகவும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். துதித்து பாடு சீயோனே, ஸ்தோத்தரிப்பாய் நாளுமே, தூயர் உனது அரணாயிருப்பதால் எல்லை எங்கும் சமாதானம் உன் பிள்ளைகளின் வாழ்விலும் தந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஸ்தோத்தரிக்கிறப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உங்களை தகப்பனே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தியானிக்கிற தியானம் ஆண்டவரே பிரீதியாக இருப்பதாக நீர் எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேதவசனம் நியாயாதிபதிகளின் புத்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனம். நியாயாதிபதிகள் 5:12. விழி விழி தெபோராளே, விழி விழி பாட்டு பாடு, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. ஒருவேளை கடந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மை புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்தாரு. புறப்பட ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல இருந்து மீண்டுமா ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் தந்து நம்மை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, போகிற வழியில் எத்தனையோ காரியங்கள் என்ன செய்யும், நம்மை சிறைப்பிடிக்க காத்திருக்கிறோம். ஒரு நாள் நாம் அடிமைத்தனத்தில் இருந்தோம். பலவிதமான அடிமைத்தனங்கள் நமக்குள்ளே இருந்தது. எண்ணங்களில் இருந்தது, பார்வையில் இருந்தது, பேச்சில் இருந்தது, செயலில் இருந்துச்சு. அந்த அடிமைத்தனங்கள் நம்மை கட்டுகளாக கட்டி நம்ம நிறுத்தி வச்சிருந்தது. ஆனால் கட்டுகளை அவிழ்த்து விடுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு அந்த கட்டுகளை அவிழ்க்க நமக்கு கற்றுத்தந்தார். அது மாத்திரம் இல்லை, அவர் சிலுவையில் சத்துருவின் எல்லா காரியங்களையும் ஜெயிச்சிட்டார். ஸோ நம்மை கட்ட வருகிற பலவிதமான கட்டுகளை கொண்டு வருகிற சத்துருவின் காரியங்களும் நமக்கு முன்னால் தெரிபட்டு போகும் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிப்போம். ஸோ இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம விடுதலை ஆக்கப்பட்டுட்டோம். ஆனால் விடுதலை ஆக்கப்பட்ட நாம் இனிமே அந்த காரியங்கள் நம்மை சிறைப்பிடிக்க முடியாத படிக்கும். அதே நேரத்தில் அந்த சிறைக்குள்ளே இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும் படிக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எது நம்மை சிறைப்படுத்தியதோ, எது நம்மை அடிமைப்படுத்தியதோ, எது நம்மை ஒடுக்கியதோ, எது நம்மை நெருக்கியதோ அந்த காரியங்களை சிறைப்பிடிக்கிறவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த நாளில் உன்னை சிறையாக்கினவர்களை நீ சிறையாக்கி கொண்டு போ அப்படின்னு சொல்லி கட்டளை எடுக்காரு. நம்ம புறப்பட்டு இந்த உலகத்துக்குள்ளே போயிருக்கோம், அநேகரை சீசராக்கும்படி போயிருக்கோம், அநேகரை சத்துருவின் வல்லமையில விடுதலையாக்கி, எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னா, இதுவரைக்கும் ஒருவேளை பலவிதமான காரியங்கள் நம்ம சிறப்படுத்தி இருந்துக்கலாம். ஆனால் ஆண்டவர் சிலுவையில் அந்த காரியங்களை எல்லாம் வெற்றி சிறந்துட்டாருங்கிறத விசுவாசத்தோடு அந்த விடுதலையை நம்ம பெற்றுக்கொண்டோங்கிறத மறுபடியும் என்ன செய்வோம், அறிக்கையிடுவோம். என் சத்துரு தன்னுடைய கயிறுனால நம்ம கட்ட முடியாது. ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் அவருடைய அன்பின் கயிறை என் மேலே போட்டிருக்காரு. அவருடைய அன்பின் அபிஷேகம் எனக்குள்ளே இருக்குது. அவர் தன்னுடைய சகல வல்லமையோடும் சகல சம்பூரணத்தோடும் எனக்குள்ளே வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய சம்பூரணத்துக்குள்ளே இல்லாத கிருபையே, இல்லாத ஆசீர்வாதமே இல்லை அப்படிங்கிறத முதலாவது நம்ம விசுவாசித்து, அந்த விசுவாசத்தோடு கூட இந்த உலகத்துக்குள்ளே செல்லும்போது அவர் எப்படி உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல் நாமும் இந்த உலகத்தை ஜெயிப்போம். அவருக்கு பாவத்தின் மேலே வல்லமை இருந்தது, சாபத்தின் மேலே வல்லமை இருந்தது, வியாதிகளின் மேலே வல்லமை இருந்தது. இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லா பிரச்சனைகளின் மீதும் வல்லமை அவருக்கு இருந்துச்சு. ஸோ இந்த நாளில் நாம் என்ன செய்யணும், எப்படி அந்த காரியங்களை ஒரு நாளில் என்ன சிறைப்படுத்தின காரியங்களை இப்போ நான் எப்படி சிறையாக்கி கொண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில்
நாம் கையாள வேண்டிய ஆயுதங்கள் நிறைய இருக்குது. ஆனால் நான் இந்த நாளில் ஒரு எளிய ஆயுதத்தை, எளிய முறையில் நம்ம செய்யக்கூடிய காரியங்களை நான் எனக்கு ஆண்டவர் கற்றுத்தந்த காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். பாருங்கள், ஒருவேளை உலகம் என்ன செய்யும்னா, ஒருத்தர் அவங்கள பேசுனாங்கன்னா இவங்க திருப்பி பேசணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முள்ளால் எடுக்கணும் அப்படிங்கிறது உலகத்தோட தத்துவம். ஆனால் தேவனோட தத்துவம் என்னன்னா, தீமையை நன்மையினாலே வெல்லு. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, சத்தியம். அது சத்தியம், அது தத்துவம் கிடையாது, சத்தியம். அந்த சத்தியத்துக்கு மாறாத சத்தியம்னா அது மாறாத உண்மை, மாறாத பிரமாணம். ஸோ அது சொல்லுது, நீ தீமையை நன்மையினால் வெல்லு. ஸோ இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் மனிதர்களோட இல்லை, சூழ்நிலைகளோட இல்லை அப்படிங்கிறத நம்ம முதலாவது உணர்ந்து கொள்ளணும். நமக்கு போராட்டம் தீமையோட மாத்திரம்தான். ஸோ தீமைக்கு நம்ம என்ன செய்யணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். ஆனால் தீமைக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. அப்போ தீமைக்கு எதிர்த்து நின்னோம் அப்படின்னு சொன்னால் அந்த தீமை மாதிரி தான் நம்ம எதிர்த்திருப்போம். அப்போது பிசாசோடு எதிர்த்து நிற்கிற நாம் தீமையை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் தீமையை எதிர்த்து நிற்காமல் நன்மையை செய்து நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்க பழகணும். அப்போ அதாவது இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் உள்ள பிரதானமான ஒரு ஆவிக்குரிய யுக்தின்னு கூட இதை என்ன செய்யலாம், சொல்லலாம். பலவிதமான யுக்திகள் இருக்குது வேதத்தில், பலவிதமான ஆயுதங்கள் இருக்குது. எபேசியர் 6 அதிகாரத்தில் பார்த்தோன்னு சொன்னால் பலவிதமான ஆயுதங்கள், அதெல்லாம் கட்டாயம் அவசியம். அதில் நிறைய நமக்கு கவசமாக இருக்குது. ஆனால் அன்புங்கிற ஆயுதம் தான் சத்துருவை என்ன செய்யும்? விழத்தள்ளும். நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஆயுதங்கள் நிறையா இருக்குது. ஆனால் என்னாலுமே நாம் நம்மை தற்காத்து கொள்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை, சத்துருவின் சேனையை வீழ்த்துகிறவர்களாக எழும்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம காக்கும் படையில் இல்லை, தாக்கும் படையிலையும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறாரு. அதற்கு ஏற்ப நம்ம என்ன செய்திருக்கிறார்? வணைந்து கொண்டு இருக்கிறார், உருவாக்கி கொண்டு இருக்கிறார், இந்த உலகத்திற்கு அனுப்பி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பகுதி உண்டு. ஆராதனை வீரர்கள் இருக்காங்க, தற்காப்பு படைகளும் இருக்குது. நம்ம எல்லைக்குள்ளே சத்துரு நுழையாதபடிக்கு, நம்முடைய ஆத்துமாக்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு காக்கும் படையும் தேவை. பதிவிடை ஜெப வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே நேரத்தில் சத்துருவின் எல்லைக்குள்ளே நுழைந்து அந்த சத்துரு நமக்கு எதிராக பயன்படுத்துகிற எல்லா ஆயுதங்களையும் கொள்ளையிட்டு சத்துருவின் கையில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் நமக்கு ஆண்டவர் எப்படி பாதாளத்துக்கு இறங்கி சத்துருவின் கையில் இருந்த திறவுகோலை, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலையும் அவர் எடுத்துக்கிட்டு பரத்துக்கு போனாரோ, அதே போல் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சத்துருவின் கையில் எத்தனையோ ஆத்துமாக்கள், கொள்ளை பொருள் எத்தனையோ ஆத்துமாக்கள் என்ன செய்து பலவன் கையில் அகப்பட்ட ஒரு பொருளாக பொக்கிஷமாக இருக்குது. அதுகளையும் விடுதலை பண்ணி கொண்டு வர வேண்டிய பொறுப்பை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தந்திருக்கிறாரு. ஸோ நம்முடைய பொறுப்பு. ஒருவேளை இதுவரைக்கும் காக்கும் படையில் ஊழியம் செய்த உங்களை ஆண்டவர் ஒரு ப்ரமோஷன் கொடுத்து தாக்கும் படைக்கு அழைக்கிறலாம். ஆனால் இந்த தாக்கும் படையில் நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கட்டாயம் அவருடைய அந்த சர்வாதார வர்க்கத்தில் சத்தியத்தில் என்னென்னலாம் ஆண்டவர் நன்மையான காரியங்களை சொல்லியிருக்கிறாரோ, அந்த தீமைக்கு எதிரான சத்துரு எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறானோ அதற்கு எதிரான ஆயுதத்தை நாம் என்ன செய்யணும்? நம்ம கையில் எடுக்கணும். ஸோ அந்த ஞானத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கட்டாயம் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த கிருபையை நமக்கு தருவார். பாருங்கள், கோலியாத் ஒவ்வொரு நாளும் 40 நாள் இரவும் பகலும் காலையிலையும் சாயங்காலமும் நின்று அந்த சவுலோட சேனையை பார்த்து என்ன செஞ்சுருக்கான்? பயப்படுத்துகிற வார்த்தைகளை மட்டும் அவன் பேசுகிறான். அவனுடைய வார்த்தை, அவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே சவுலோட சேனை நடுங்கிச்சு. சவுலோட சேனையில் என்ன உண்டு? தலைக்கவசம் உண்டு, மார்பு சீரா உண்டு, கையில் ஈட்டி உண்டு, பட்டயம் உண்டு. ஒரு சேனைக்கு வீரர்களுக்கு தேவையான எல்லாம் அவங்கக்கிட்ட இருந்துச்சு. ஆனால் கோலியாத்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் நின்ன உடனே என்ன செய்வாங்க? எல்லாரும் சிதறி ஓடி போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி விசுவாசிகளாக நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் ஒரு தாவீது அந்த இடத்துக்கு வந்தான், அதே கோலியாத்தோட சத்தத்தை கேட்டான். ஆனால் அவனுக்கு பயம் வரலை,
வைராக்கியம் வந்துச்சு. இவன் யார் ஏன் ஆண்டவரை நிந்திக்க, இவன் யார் ஏன் ஜனங்களை நிந்திக்க, இவன் யார் ஏன். ஆனால் அவன் சொல்கிறான், நீ ஜெயிச்சா நாங்கள் உங்களுக்கு அடிமை, நாங்கள் ஜெயிச்சா நீங்கள் எங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த வார்த்தையை கேட்டபோது தேவ ஜனங்களை நீ எனக்கு அடிமைன்னு சொல்லதுக்கு இவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள அந்த இருந்த அவன் வந்து ஒருவேளை அவன்கிட்ட பாதுகாப்புக்குரிய மற்ற உலக பிரகாரமான ஆயுதங்கள் அவன்கிட்ட இல்லாமல் இருந்திருக்கலாம், எதிர்பார்க்கிற ஆயுதங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ள ஆண்டவர் மேலே பக்தி வைராக்கியமும் ஆண்டவர் மேலே அன்பும் ஆண்டவருக்காக எழும்பி செயல்படணுங்கிற வாஞ்சையும் இருந்ததுனால எல்லாவற்றுக்கும் மேலே நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத அவன் அறிஞ்சிருந்தான். இந்த ஆயுதங்களை விட அவன் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ஆயுதங்கள் அவசியம், ஆனால் ஆண்டவர் இல்லாமல் அந்த ஆயுதங்கள் எந்த விதத்திலும் என்ன செய்யாது, உதவி செய்யாது. ஸோ ஆண்டவர் முக்கியங்கிறத நம்ம என்ன செய்வோம், இந்த நாட்களில் நம்ம உணர்ந்துக்கொள்ளும். ஆண்டவர் மேலே அன்பு, ஆண்டவருக்காக இன்பமான சங்கீதங்களை பாடின தாவீது ஒரு எளிய மேய்ப்பனாக இருந்தால் கூட ஆண்டுடைய சமூகத்தில் பாடி ஆராதிச்சு அவனுக்கு கொடுத்த கிருபையான அந்த ஒரு கவனினாலும் கல்லினாலும் அந்த கவன் எறியக்கூடிய திறமை அவனுக்கு இருந்துச்சு. அந்த திறமையை ஆண்டவருக்காக நான் பயன்படுத்துவேன், என்னுடைய ஜனங்களுக்காக பயன்படுத்துவேன்னு சொல்லி அர்ப்பணிச்சுட்டு ஆண்டுடைய பலத்தோடு கூட அந்த இடத்துல அவன் சொல்கிறான். கோலியாத்தை பார்த்து கோலியாத் வார்த்தையை அவங்க என்ன செய்யலை, பெருசுப்படுத்தலை. இவங்கெல்லாம் கோலியாத்தோட வார்த்தையை பெருசுப்படுத்தினாங்க, யுத்தத்தில் செதறி ஓடினாங்க. ஆனால் தாவீது என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னால் கோலியாத்தோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. கோலியாத் அவன் எவ்வளோ பெருசுனா அவன் வந்து எப்படி பார்த்தான்னு சொன்னால் ஏற்கனவே தான் ஜெயிச்ச ஒரு கரடியை போலையும் ஒரு சிங்கத்தை போலையும் என்ன செஞ்சான் அவன் பார்த்தான். ஸோ அதை போல இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன்னு சொல்லி அவனை பார்த்தான். பாருங்க, அவங்களாம் அவனோட உயரத்தை பார்த்தாங்க, அவனுடைய சத்தத்தை பார்த்தாங்க, அவன் பேசின பேச்சை கேட்டு பயந்தாங்க. ஒரு சேனையே நடுங்கிச்சு. சவுல் என்ன செய்யன்னு தெரியாமல் விழிச்சுக்கிட்டு இருந்தார். இவங்க எல்லாருமே இஸ்ரவேலர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல். ஆனால் தாவீதும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். ஆனால் தாவீதோட நம்பிக்கை தன்னோட சுயபலத்தில் இல்லை, தனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் மேலே இருந்துச்சு, தனக்குள்ளே இருந்த அபிஷேகத்து மேலே இருந்துச்சு, அந்த அபிஷேகத்துக்குள்ளே இருந்த வல்லமை மேலே இருந்துச்சு. அதே நேரத்தில் அவன் பார்த்தது கோலியாத்தை பார்க்கல, ஆண்டவரை பார்த்தான். கோலியாத்தோட வார்த்தைகளை பெருசுப்படுத்தலை, ஆண்டவரை பெரிதுபடுத்தினான், அவருடைய நாமத்தை பெரிதுபடுத்தினான். இந்த கோலியாத்தை பார்க்கும்போது அவன் வந்து ஒரு விருத்த சேதனம் இல்லாதவனாக தான் பார்த்தான். ஸோ இந்த உலகத்தை நம்ம பார்க்குற பார்வை ஒருவேளை கோலியாத்தாவே பார்த்து மாம்சத்தின்படியே ஜெயிக்கணும்னு நினைச்சோம்னா நம்மால முடியாது. அதனால தான் எதிரான ஆயுதத்தை எடுக்கணும். கோலியாத்தை உலகம் பார்க்குற பார்வையில் நம்ம பிரச்சனையை நமக்கு எதிரான பிரச்சனைகளை, நமக்கு எதிரான யுத்தங்களை, நமக்கு எதிரான சத்துரு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை உலகத்தின் பார்வையில் பார்க்காம, உலகத்தார் மாதிரியே பார்க்காம, நான் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்லங்க உணர்வோட தேவனுக்குள்ளே இருந்து கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து கிறிஸ்துவின் பார்வையில். அதனால தான் இந்த நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் தெபராலோட பாட்டில் தெபரால் விழி 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 பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்னன்னா விழி நம்ம சொல்லுவோம், நம்ம பிள்ளை என்ன பார்க்க நல்லா பாரு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தால எதை பார்க்க அதை பாரு அப்படின்னு சொல்லுவோம், எங்கே பார்க்க இங்கே பாரு அப்படின்னு சொல்லுவோம். இதே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கோலியாத்தை பார்க்காத என்ன பாரு, கோலியாத்து கையில் உள்ள ஆயுதங்களை பார்க்காத, நான் உனக்கு தந்திருக்கிற கிருபைகளை பாடு, திறமைகளை பாரு. நான் உங்ககிட்ட இருக்கிறது என்னது, இயேசுவோட நாமம் இருக்குது, இயேசுவோட வார்த்தை இருக்குது, இயேசுவோட ரத்தம் இருக்குது, இயேசுவோட அபிஷேகம் இருக்குது. இதை கொண்டுக்கிட்டு நீ என்ன செய்ய, இந்த உலகத்துக்குள்ளே போ. என்னோட அன்பு உன்னை முற்றிலுமாக நிறைச்சிருக்கு. அந்த அன்பை இந்த உலகத்துக்கு காட்டு, இந்த அபிஷேகத்தை காட்டு, இந்த வார்த்தையின் வல்லமையை காட்டு, இந்த ரத்தத்தோட வல்லமையை நீ கொண்டு போ உலகத்துக்குள்ள. நான் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பேன். யுத்தம் கர்த்தருடையது. தாவீது அதைத்தான் சொன்னார், யுத்தம் கர்த்தருடையது. ஸோ யுத்தத்தை உனக்கு வர்ற பிரச்சனையை உன்னுடைய பிரச்சனையாக பார்க்காத, என்னுடைய பிரச்சனையாக பாருன்னு சொல்லி ஆவியானவர் இந்த நாளில் சொல்கிறாரு. ஸோ இந்த உலகத்துக்குள்ளே கடந்து போகும்போது நான் போகிறேன்னு நினைக்காம, நான் போகலை, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எனக்கு முன்னால் போய்கிட்டு இருக்கிறாரு. நான் அவரோடு கூட இசைந்து என்ன செய்ய போகிறேன், அவருடைய பணியை செய்ய போகிறேன். எனக்கு வரக்கூடிய பிரச்சனை அது எனக்கு வரக்கூடிய பிரச்சனை இல்லை. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான அன்னைக்கு சவுலை பார்த்து சொன்ன அதே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறா இருக்கிறார். நம்ம மேலே ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, உன்னை தொடுகிறவன்
என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அவருடைய கண்மணியை தொட்டுட்டு ஒருத்தன் சும்மா இருக்க முடியாது, தொடவும் முடியாது. அப்படி ஆனால் தொட்டால் அது முள்ளில் உதைப்பதற்கு சமமாக காணப்படும். முள்ளில் உதைச்சா அவனுக்கு தான் காயமும் ரத்தமும். ஸோ நிச்சயம் அவருடைய பாதுகாப்புக்குள்ளே பத்திரமாக இருக்கிற நம்ம எதுவும் சேதப்படுத்தவும் முடியாது, மேற்கொள்ளவும் முடியாது. இந்த விசுவாசத்தோடு கூட நம்ம கடந்து செல்லும்போது எப்படி தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் அந்த பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனுடைய தலையை வெட்டி என்ன செஞ்சான், தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தான். அவனுடைய பட்டயத்தை அவன் என்ன செஞ்சான், தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வச்சான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பாருங்க, இதே போல தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக வரக்கூடிய எத்தனையோ தீமைகள், அது கோலியாத்து போல எழும்பி நின்று நம்ம மிரட்டலாம், காலையிலையும் சாயங்காலமும் வந்து என்ன செய்யலாம், மிரட்டலாம். ஆனால் அது எத்தனை தான் மிரட்டினாலும் நம்ம சவுலையும் வீரர்களையும் போல பயப்படுகிறவர்களா அல்ல, தாவீதை போல தைரியமாக எதிர்கொள்ளும் போது இயேசுவின் நாமமே என்ன செய்யும், சிதறடிக்கும். அவர் நமக்கு ஒரு கவனையும் ஒரு கல்லையும் காட்டுவார். அந்த ஒரு கவனம் ஒரு கல்லும் அவனை மடங்கடிக்கும், வீழ்த்தும். நாம் மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை தரும். தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம், ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நமக்கு அருள் செய்வார். அது மாத்திரம் இல்லை, நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கோம் அப்படின்னு சொன்னால், பிரச்சனையை பற்றி எல்லாரும் பேசினாங்களே ஒழிய தாவீது கேட்காரு என்னென்னு. ஆனால் தாவீது மட்டும்தான் பிரச்சனையை பார்த்து பேசினா. எல்லாரும் கோலியாத்தை பற்றி பேசினாங்க. அந்த போர்க்களத்தில் நின்ன எல்லாரும் அந்த பிரச்சனையை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் தாவீது மட்டும்தான் கோலியாத்தை பார்த்து பேசினான். ஸோ நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையே பேசி அதையே பெருசுப்படுத்துகிறவங்களா இல்லை. பிரச்சனைகளை பேச 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 அது என்ன செய்யும், பெருசாகும். நம்ம வாழ்க்கையை இன்னும் என்ன செய்யும், சிறப்படுத்தும். நம்முடைய எண்ணங்களை அது சிறப்படுத்தும், நம்முடைய பார்வையை சிறப்படுத்தும், அடிமைப்படுத்தும். ஸோ பிரச்சனைகளை பேசுகிறவங்களா அல்ல, அந்த பிரச்சனையை பார்த்து பேசினா. வேதத்தில் வசனம் சொல்லுது, நீ இந்த மலை ஒரு எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் அந்த மலையை பார்த்து நீ என்ன செய், கடுகளவு விசுவாசத்தோட அந்த மலையை பார்த்து இவிட விட்டு பெயர்ந்து போன்னு சொன்னால் அது பெயர்ந்து போய் கடலில் விழுன்னு சொல்லி ஆண்டர் தந்திருக்காரு. அந்த அதிகாரத்தை ஆண்டர் நமக்கு தந்திருக்காரு. மலை போன்ற பிரச்சனையானாலும் சரி, அது என்ன செய்யும், கடலில் போய் விழுன்னு சொன்னால் கட்டாயம் அது விழும். அதே போல் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தனக்கு எதிராக வந்த சத்ருவெல்லாம் பார்த்து வனாந்திரத்தில் அவர் சோதிக்கப்படும்போது சொல்லி, எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு சொன்னார். ஸோ நமக்கு முன்னால் வரக்கூடிய இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்முடைய எண்ணத்தில் தோணுனா கூட எனக்கு பின்னாக போ அப்படின்னு சொல்லி நாம் கட்டளை கொடுத்து நம்முடைய எண்ணங்களையும் நம்மளே அடக்கி அதட்டி அமர்த்துறவங்களா காணப்படணும். ஸோ அப்படி எதிரான எண்ணங்கள், எதிரான வார்த்தைகளை பேசாதபடிக்கு. அடுத்தால பார்த்தோன்னு சொல்லி இன்னும் நம்ம பார்த்தோன்னா ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது, பகையை சிலுவையினால் அவர் என்ன செஞ்சார், கொன்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கோம். அப்போ சாத்தானாகிய பிசாசாகிய பகையை ஆண்டவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால, சிலுவை அன்பினால் அவர் கொன்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதே போல் நாமும் என்ன செய்யணும்னா, இன்றைக்கி உலகத்துக்குள்ளே நம்ம போகிறோன்னு சொன்னால் அந்த சிலுவையில் உள்ள அன்பை நாம் என்ன செய்யணும், எடுத்துக்கிட்டு சிலுவையில் அவர் எப்படி தியாகமாக அன்பு கூர்ந்தார், தன்னையே கொடுத்தாரு, இழக்க அவர் என்ன செஞ்சார், தன்னை இழக்க சம்மதித்தார், பாடுபட விட்டு கொடுத்தாரு. ஆண்டுடைய சமூகத்தில் அப்படிலாம் அவர் இருந்ததுனால உயிர்த்தெழுந்த வல்லமையோடு திரும்ப வெளிப்பட்டார். ஸோ நாமும் கூட இந்த உலகத்துக்குள்ள ஊழியத்தை செய்ய போகிறோம். சிறப்பட்டவங்களை விடுதலையாக்க போகிற நாமும் இந்த சிலுவை அன்பை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்துக்குள்ள போவோம். அப்போ அந்த சிலுவை அன்பை எடுத்துக்கிட்டு அவர் சிலுவையை சகித்தார். எதுக்கு அப்படின்னா, தமக்கு முன்பாக இருக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதம், இனி வரப்போகிற ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து சிலுவை அவர் இருந்துச்சா சகித்து கொண்டார்னு இருக்கு. ஸோ நாமும் கூட அந்த சிலுவையை எப்படி ஆண்டவர் பகையை சிலுவையினால் கொண்டாரோ, நாமும் அதே போல் இந்த சிலுவை அன்பு என் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்பட்டு ஏசப்பா, இதனால் நான் என்ன செய்யணும், பகையை ஜெயிக்கணும், கசப்பை ஜெயிக்கணும், உலக பிரகாரமான காரியங்களை நான் ஜெயிக்கணும்னு சொல்லி. ஏன்னா இன்றைக்கி நமக்கு யுத்தம் கோலியாத்த மாதிரி போர்க்களத்தில் இல்லை, நம்ம இருதயமே சிந்தை என்னும் போர்க்களம் சொல்லி ஜாய்ஸ் மேயர் அழகாக ஒரு புக் எழுதியிருக்கோம். ஸோ மிகப்பெரிய போர்க்களம், ஒருத்தன் தன்னை ஜெயிக்குது, தன்னுடைய நினைவுகளை ஜெயிக்குது, தனக்குள்ளே வரக்கூடிய போராட்டங்களை ஜெயிக்கிறது, இன்னொருத்தர் மேலே வரக்கூடிய கசப்பை, நம்ம இருதயத்தில் ஏற்படக்கூடிய கசப்புகளை, வெறுப்புகளை, மற்றவங்களை நம்ம நியாயந்திருக்கிற காரியங்களை, இதெல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மற்ற சத்துருவை ஜெயிக்கிறது நமக்கு மிக எளிதாயிரும். இதெல்லாம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஆண்டரோடு இணைந்து நம்ம செயல்படும்போது நம்மை சிறையாக்கின அந்த காரியங்களை நம்ம சிறையாக்கி கொண்டு போகும்போது ஆண்டவர் அநேக பலவான்களை கொள்ளையிடும் பாக்கியத்தை நமக்கு தருவார். பலவான் கையில் இருக்க ஆத்துமாக்களை நமக்கு
நமக்கு கொள்ளை பொருளாக தந்துருவாரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பாதங்கள் கழுவிய பணிவிடை செயலே வேதமாயானதே, புரட்சியை ஒடுக்கிய சிலுவை கொலையை புனிதமாய் நிலைத்ததே. பாதங்கள் கழுவிய பணிவிடை செயலே வேதமாயானதே, புரட்சியை ஒடுக்கிய சிலுவை கொலையை புனிதமாய் நிலைத்ததே. இயேசுவின் பலியும் இறப்பும் உயிர்ப்பும் இறை அன்பின் சாட்சிகளே, இயேசுவின் பலியும் இறப்பும் உயிர்ப்பும் இறை அன்பின் சாட்சிகளே. இதை உணர்வோம், நம்மை பகிர்வோம், இயேசுவின் கொள்கைகள் அன்பில் வாழ்வதே. ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, உம்முடைய கொள்கையான அன்பில் வாழ்ந்து இந்த அகிலத்தை ஜெயிக்க ஆண்டவரே எங்களை அடிமைப்படுத்தின காரியங்களை நாங்கள் அடிமைப்படுத்த ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் தாங்க. நாங்கள் ஆண்டவரே ஜெயிக்கிறவர்களாகவும் ஜெயிப்பவர்களாகவும் புறப்பட்டு செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தினாலே பிதாவே, ஆமேன்.